வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஹலோ எஃப்எம்ல இருந்து லேடிஸ் டேன்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க எங்க காலேஜ்ல. எங்க டிபார்ட்மெண்ட் ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். எங்க எல்லாத்தையும் வாரண்டியரா போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அங்கே நடந்த எல்லா சம்பவங்களையும் தான் இந்த வீடியோல ஒரு vlog பதிவா பண்ண போறேன். ஸோ வாங்க போலாம். இன்சார்ஜா வேலை பார்க்குற எல்லாத்தையும் கூட்டு போய் ஒரு காஃபியும் ஒரு சம்சாவும் கொடுத்தாங்க. நான் ஒண்ணுக்கு 2 சம்சா வாங்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சரி, பல ஆண்கள் தான் தன்னோட திறமை வெளிப்படுத்த கஷ்டப்பட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க நினைச்சா பல பெண்களும் தன்னோட திறமை வெளிப்படுத்துறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத நான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா சீஃப் கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஒரு வழியா தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயமே இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. பாட்டிகள்ல இருந்து பியூட்டிகள் வரையுமே எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க. ஈவெண்ட்டுக்கு வரும்போது ஒரு பாட்டியை பார்த்தேன். ஒழுங்கா நடப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தா ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் காம்படிஷனை தாண்டி குக்கிங் காம்படிஷன், மெஹந்தி காம்படிஷன், ரங்கோலி காம்படிஷன் சொல்லிட்டு நிறைய காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வாரண்டியா போனதுக்கான முக்கியமான காரணமே மதியம் லஞ்ச் போடுவேன்னு சொன்னாங்க. ஹாஸ்டல் சாப்பாடுக்கு பயந்துட்டு அங்க போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டேடியத்துக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆன்டிங்க, பாட்டிங்க, அம்மா, அங்க சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்? நம்மளும் ஏறி போய் 4 ஸ்டெப் போட்டோம். ஆனா அந்த ஸ்டெப் தான் மோசமா இருக்கு, கண்டுக்காதீங்க. காம்படிஷன்ல ஜெயிச்சு எல்லாத்துக்குமே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட பரிசு வாங்கும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, அதெல்லாம் வேற லெவலுங்க, வேற லெவல். ஸோ எல்லா சாட்டர்டே போல இந்த சாட்டர்டேயும் மொக்கையா போயிடும், வேஸ்ட் பண்ணிடும் நினைச்சேன். பட் இங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டேன். அதை தாண்டி ஒரு நைஸ் குட் டே. நம்ம வெற்றியை தாண்டி மத்தவங்க முகத்துல வெற்றியை பார்க்கும் போதும் அது ஒரு புதுவிதமான சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா வாரண்டியர்னு பேர்ல எல்லா ப்ரோக்ராமே ஓரத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளவா வேலை கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான vlog முடிஞ்சு. அடுத்த ஒரு vlogல பாக்குறேன். டாடா, பை பாய்.